அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வாங்க சூப்பரான ஒரு 2 தொக்கு பார்ப்போம். அது பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்த்தா போதும், அது ரொம்ப டேஸ்ட்டு அள்ளி கொடுக்கும் உங்களுக்கு. அந்த பொருள் என்னென்னு வாங்க பார்த்துடலாம். அதுக்கு நான் சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை ஆளுங்கிற பற்றி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயை எடுத்துகிட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தனிமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பொருள் என்னென்னா 1 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். பாசி பருப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு கேரட் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சமாக மறுபடியும் பாசிப்பருப்பு கொஞ்சமாக ஒரு 10 கிட்டக்க தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு பார்த்திங்கன்னா நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க, வேகட்டும். 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கோங்க, வெந்துக்கிறட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திறந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்குலேருந்து தண்ணி கொஞ்சம் விடும். தண்ணி விட்டு கொஞ்சம் வற்றி போய் இருக்கும். அந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். மேலே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிட்டேன்னா சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா மறுபடியும் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிட்டேன். போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், கூடிய சீக்கிரம் ரெடி ஆயிடும். இந்த மாதிரி ஒருக்கா நல்லா கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் சாதம், சும்மா ரசம் சாதம் அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிட்டை எடுத்துகிட்டு ஒருக்கா நல்லா கிளறி கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சேவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடை முத்தின ஸ்டேஜுக்கு போனீங்கன்னா இதை விட நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அது ஒரு சிப்ஸ் மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் அடுப்பில் நல்லா சிம்மில் போட்டு வேக வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வேக வச்சுக்கிட்டேன் எல்லாத்தையும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவுலில் சேவ் பண்ணலாம். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க அடுத்த ரெசிபி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேட்டாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கார்னிஷ்காக தூவிட்டு சேவ் பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்த ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா இந்த உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாங்க மேட்டாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டு அவ்வளோதான், சேவ் பண்ணலாம். சூப்பரான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வாங்க முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கும் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் அப்போ தான் ரெகுலராக நம்ம வீடியோஸ் பார்க்க முடியும். பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். அதே கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 10லேருந்து 12 வரைக்கும் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பட்டை குட்டி குட்டியாக வச்சுருக்கேன், அந்த பட்டை 2 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எந்த ஒரு டிஷ் செய்கிறதா இருந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் வெங்காயம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கூடிய சீக்கிரம் சட்டுன்னு வெந்து வரும். வெங்காயம்னா 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை ரம்பலை வச்சுருக்கேன். அரை ரம்பலை, ஒரு ரம்பலையில் பாதி போட்டுக்கிட்டேன் கட் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரை கைப்பிடி வந்து கொத்தமல்லி தழை, புதினா கொத்தமல்லி தழை வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதையும் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக நீங்கள் வந்து கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே வந்து 2 முட்டையை வந்து உடைச்சி ஊற்றிருக்குங்க. 2 முட்டைக்கான அளவு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். கூடுதல் முட்டைன்னா கூடுதல் அளவாக சேர்த்துக்கோங்க. ஒரு 4 முட்டைன்னா 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க போதும். ஒரு 3 முட்டைன்னா 2 வெங்காயமே போதுமானது. சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் சேர்ந்து நம்ம வந்து கலரி விடணும். ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து குண்டு குண்டாக கிடைக்கும். அதனால சொல்கிறேன். ரொம்ப பொடி பண்ண கொஞ்சம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் முட்டை கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் கலரி விட்டிங்கன்னா நல்லா குண்டு குண்டாக கிடைக்கும். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மினிட்ஸ்லேயே இது வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை பொடி மாஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு. நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து சேவ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 ரெசிபி பார்த்தோம். உங்களுக்கு எந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நம்ம வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வாசமனத்தோட சூப்பரான 2 ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 2 ரெசிபி பார்த்தோம். இதில் உங்களுக்கு வந்து எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருச்சு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முட்டை பொடி மாஸ் உங்களுக்கு பிடிக்குமான்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி ஒன்று சொல்லிவிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.